சார், இந்த சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்காங்க. மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்படலாம் சார்? இது வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு புயல் சார்ந்த மலையோ இல்ல ஒரு காற்றழுத்த பகுதி சார்ந்த மலையோ கிடையாது. வட தமிழகத்துக்கு அருகே எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இல்லை. இது வந்து இலங்கைக்கு ரொம்ப கீழே ஒரு மேலடுக்கு சுழற்சியான இருக்குது. அது மேலும் வலுவடைந்த ஒரு காற்றழுத்த பகுதியாவோ இல்ல மேலடுக்கு சுழற்சியாகவோ நமக்கு அரபிக்கடல் செல்லும், அதாவது மால்தீவ்ஸ் வழியாக நமக்கு வந்து அரபிக்கடல் செல்லும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இங்க வந்து கடல் சீற்றம் வந்து வட தமிழகத்துல அந்த அளவுக்கு இருக்காது. தென் தமிழகம், குமரிக்கடல், அந்த பகுதிக்கு அரபிக்கடல், லட்சதீப் தீவு பக்கத்துல அங்கெல்லாம் கடல், அந்த மேலுக்கு சொல்றீங்க கடல் கொஞ்சம் சீற்றமாக இருக்கணும். தென் தமிழகத்துல உள்ள கடலோர பகுதிகள்ல கேரளா ஒட்டி உள்ள பகுதிகள் இந்த சைட்ல தான் நம்ம பார்க்கணுமே தவிர இங்க வந்து பெரிய ஒரு நிகழ்வு கிடையாது. இருந்து வந்து மழையோட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிழக்குல இருந்து வர காற்றும் மேற்குல இருந்து வர காற்றும் இரண்டும் மோதிக்கொண்டு அதனால பெய்யுற மழையா நம்ம பாக்குறோம். ஸோ ஒரு வித்தியாசமான மழையை நம்ம சொல்லலாம். ஸோ இதை நம்ம வந்து ஒரு நார்மல் காற்றழுத்த பகுதி ரெயினோட ஒப்பிடக்கூடாது. பட் இருந்தாலுமே இந்த மோது நம்ம ஹிஸ்டாரிக்கா பார்த்திருக்கோம். இந்த இரண்டு மேகங்கள் மோதும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு அடர்ந்த மழை வருத பார்த்திருக்கோம். ஸோ அது எந்த இடத்துல கரெக்டா நம்மளால சொல்ல முடியாது. பட் நம்ம பாத்தீங்கன்னா இப்ப டெல்டா பகுதிகளில் மிக மிக கனமழை, அதி கனமழை கூட பதிவாயிருக்கிறத நம்ம பாக்குறோம். சார், எத்தனை நாளைக்கு இந்த மழைக்கான எச்சரிக்கை விடப்படும் சார்? எத்தனை நாள் இருக்கும் நீடிக்கும் இந்த மழை? நம்மளை பொறுத்த வரைக்கும் வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது வட தமிழகம் சொல்லும் போது கேடிசிசி, அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் இன்று மாலை வரைக்கும், நமக்கு மாலையில இரவு வரைக்கும், மேக்சிமம் இன்னைக்கு இரவு வரைக்கும் நமக்கு சான்ஸ் இருக்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் மழை நமக்கு இருக்காது. அதுக்கப்புறம் படிப்படியாக டெல்டா பகுதியில மேபி நாளைக்கு வரைக்கும் அவங்களுக்கு மழை இருக்கலாம். தென் தமிழகம், அதுக்கப்புறம் நமக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல அடுத்த 2 நாட்களுக்கு, அதாவது நம்ம டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே எல்லாம் அவங்களுக்கு மழை வந்து நல்ல மழை கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அப்படியே ரெயின்ஸ் வந்து வட தமிழகத்துல இருந்து அப்படியே தென்னைக்கும் மேற்கு தென்னைக்கும் ஷிஃப்ட் ஆயிருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை பகிர்ந்தமைக்கு அவங்களுக்கு வந்து நன்றி சார்.